புனித நீர் உங்கள் மீது பட்டால் சகல தோஷமும் நீங்குமா? சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலை தேடி ஓடும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். காளை சிலை மீது ஊற்றும் தண்ணீர் நம் மீது விழும் பொழுது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கோவில் கருவறைக்குள் செல்லும் காளை 60 அடியில் ஆக்ரோஷமாக நிற்கும் சாமுண்டீஸ்வரி அம்மன் சிலை. இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் பார்க்கவே பயங்கரமா கைகள்ல பல ஆயுதங்களோட காட்சி அளிச்சிச்சு. உங்க கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றாங்க, இல்ல கடன் பிரச்சனை இருக்கா, இங்க காணிக்கைய வச்சு வேணீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்க. இந்த சக்தி வாய்ந்த கோவிலோட பெயர் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன். எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா சென்னப்பட்னா கவுடகிரி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த காளை அதோட காலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணா நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும்னு சொல்றாங்க, இல்லனா நடக்காதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, இந்த கோவில்ல காளையை கருவறைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைப்பதாக நம்பப்படும் ஸ்தலம் எங்கு உள்ளது? கர்நாடக மாநிலம் சென்னப்பட்னா மாலூர் ஹோப்ளிக்கு அடுத்து அது பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். அங்குள்ள பக்தர்களால் சக்தி வாய்ந்த அம்மனாக பார்க்கப்படும் இந்த கோவிலில் சாமுண்டீஸ்வரி சிலை வான் உயரத்தில் கம்பீரமாய் நிற்கிறது. 18 கைகளை கொண்ட அம்மன் 60 அடி உயரத்தில் 5 உலோக கலவைகளால் செய்யப்பட்ட இந்த சிலை காண்போரை பக்தி பரவசத்திற்கு ஆழ்த்துகிறது. முக்கியமாக இந்த கோவிலில் ஒரு வழிபாடு எருது வழிபாடு. அம்மன் முன்பாக வீற்றிருக்கும் எருது சிலையின் மீது புனித நீர் ஊற்றப்படும் போது பக்தர்கள் அதனை தங்களது தலையில் தெளித்துக் கொள்கிறார்கள். மேலும் காளையை கருவறைக்குள்ளே அழைத்து சென்று பூஜை செய்கிறார்கள். அந்த காளை பக்தர்களை மிதித்தால் ஆசீர்வாதம் என நம்புகின்றனர். இந்த வினோத வழிபாடினால் குழந்தை வரம், பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து தீர்வு, வேண்டியது நிறைவேறுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.